வணக்கம், நான் உங்கள் சுஜாதா. இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 50 மில்லி ஆயில் சேர்த்து சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகாய், 2 பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 லிட்டர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஓப்பன் பண்ணி மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சுஜாதா கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.